பைக்கால் லேக். இது ரஷ்யாவில் உள்ள கிழக்கு சிபீரியாவின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது. உண்மையிலேயே உலகின் நம்ப முடியாத ஒரு இயற்கை அதிசயம்னே சொல்லலாம். வாழ்நாள்ல ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய இடங்களில் இதுவும் ஒண்ணாகும். இது உலகிலேயே பழமையான நல்ல தண்ணீர் ஏரி மட்டும் இல்ல, 20 முதல் 25 மில்லியன் பழமையான மற்றும் ஆழமான இடமாகும். இந்த ஏரி உலகின் ஐந்தில் ஒரு பங்கு நல்ல நீரை வைத்திருக்கும்னு சொல்லப்படுது. குளிர்காலத்துல சுமார் 5 மாசத்துக்கு இந்த ஏரி உறைந்து பனிக்கட்டியாக இருக்குமாம். எவ்வளவு உறைந்தாலும் அடியில் உள்ள தண்ணீரை தெளிவா பார்க்கலாம். இந்த இடம் புகைப்படம் எடுக்க சிறந்த இடமாக உள்ளது. லவ் வேலி டர்க்கியில இருக்கும் கப்படோஷியான்ற கிராமத்துல இருக்கு. இந்த இடம் இந்த விசித்திரமான பாறைகளோட வடிவத்தால இந்த இடம் வேர்ல்ட் ஹெரிடேஜ் மானுமெண்டாக யுனெஸ்கோனால அறிவிக்கப்பட்டிருக்கு. இங்கு நிறைய பண்டைய குகைகளும் இருக்கு. இது 9ல இருந்து 3 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட எரிமலை வெடிப்பால் ஏற்பட்டதுன்னு நிபுணர்கள் நம்புறாங்க. எப்படி இருந்தாலும் இப்ப இந்த இடம் இப்போ யூரோப்பியன்ஸ்களுக்கு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸாக உள்ளது. வட கிழக்கு இந்தியால இருக்கும் மணிப்பூர்ல இருக்கும் இம்பால் என்ற ஊர்ல இருந்து 48 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த இடம் வட கிழக்கு இந்தியால இருக்கும் ஒரே நன்னீர் ஏரி மட்டுமல்ல, இது இங்கு மிதக்கும் தீவுகளும் இருக்கு. இந்த மிதக்கும் தீவுகளுக்கு பேரு பூம்டிஸ். எப்படி அண்டார்டிகால பனிப்பாறைகள் இருக்குமோ, அது மாதிரியே இந்த சின்ன தீவுகளின் பெரும்பகுதி தண்ணீருக்கு அடியில தான் இருக்கு. ஆயிரக்கணக்கான மீனவர்கள் அவங்களோட வாழ்வாதாரத்த இந்த ஏரியில தான் செய்றாங்க. வருஷத்துக்கு 1500 டன்ஸ் மீன்கள பிடிக்கிறாங்க. மார்னிங் குளோரி புல் அமெரிக்காவில் இருக்கும் யெல்லோஸ்டோன் நேஷனல் பார்க்ல தான் இந்த இடம் இருக்கு. இது பார்க்கிறதுக்கு அழகா இருந்தாலும், பாதாள உலகத்துக்கு போகிற வழி இதுதாங்கிற மாரியும் இருக்கு. குளத்தின் மையத்துல இருக்க முடிவில்லா இந்த குழிய பார்க்க இங்க நெறைய சுற்றுலா பயணிகள் வராங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது டனல் ஆஃப் லவ். இந்த இடம் யுக்ரைன்ல இருக்கும் கிளிவென்ற இடத்துல இருக்கும் ஒரு ரயில்வே ட்ராக். இந்த ரயில் பாதை 5 கிலோமீட்டர் நீளமுடையது. இந்த ரயில்வே பாதை பசுமையான மரங்களால் சூழப்பட்டு அழகுபடுத்தப்பட்டிருக்கு. இங்க ரயில் 3 நாளைக்கு ஒரு முறை தான் போகும். அதனால இந்த இடம் காதலர்கள் சுற்றித் திரியும் இடமாக சொல்லப்படுது. அதனால தான் இந்த இடத்துக்கு டனல் ஆஃப் லவ் மற்றும் கிரீன் மைல் டனல்னு பெயர்கள் இருக்கு. ஓகே கைஸ், இன்னைக்கு பார்த்த இடத்துல எந்த இடம் வந்து உங்களுக்கு புடிஞ்சிருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி. வணக்கம்.